ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 3/1/2026 இன்று திருவாதிரை சிவன் பக்தர்களுக்கான ஒரு நாள் ஆகும். ஆருத்ரா தரிசனம் என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் சிவபெருமானின் நடராஜ திருமேனிக்கு வருடத்திற்கு 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். அப்படி மார்கழி மாதத்தில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும் உற்சவம்தான் ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடப்படுகிறது. உலகில் முதலில் சிவன் கோவிலில் என்றும் உலகத்திலேயே மிகப்பெரிய மரகத நடராஜர் இருக்கும் கோயில் என சிறப்பு பெற்றதுதான் உத்தரகோச மங்கை திருத்தலத்தில் அமைந்துள்ள மங்களநாதர் திருக்கோயில். இங்கு வருடத்தில் அனைத்து நாட்களும் சந்தனக்காப்பு இடப்பட்டு காட்சி தரும் நடராஜ பெருமானை ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டுமே மரகத திருமேனியாக தரிசனம் செய்ய முடியும். இது சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் அன்று நடைபெறும். மரகத நடராஜருக்கு சந்தனம் களையப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும். பிறகு மீண்டும் சந்தனம் சாற்றப்பட்டு சந்தன திருமேனியுடன் காட்சியளிப்பார். இங்குதான் முதலில் சிவபெருமான் பார்வதி தேவியை பார்க்கும்படி ஆனந்த தாண்டவம் ஆடினார். ஆகையால் இந்த ஆலயம் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நாளில் நாம் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு களி படைத்து 7 ரொட்டிகள் செய்து காய்கறிகள் 5 அல்லது 7 கலந்து குழம்பு வைத்து படையலிட்டு தீப தூமங்கள் காண்பித்து வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் பலப்படும், செல்வ வளம் பெருகும். இன்று பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் மிகச் சிறப்பான நாளாகும். இன்றைய நாளில் நிலைவாசலில் ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி 2 அகல் தீபம் ஏற்றி